ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் உள்ள 6th லெசன். அதாவது ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் உள்ள ஃபஸ்ட் லெசன் நம்மளுக்கு 6th லெசன். அந்த 6th லெசன் உள்ள இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 6th லெசனில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் சரி 5 மார்க்ஸ் சரி எல்லாமே நிறைய கொஷின்ஸ் தான் இருக்கும். கம்மியான கொஷின்ஸே இருக்காது. இதில் இனிமேல் செகண்ட் வால்யூமில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அதிகமான லெசன்ஸ் தான். நிறைய லெசன்ஸ்னால் விட கொஷின் எல்லாத்துலேயுமே நிறையா இருக்கும். லெசன்ஸும் பெருசாக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது ஈஸி தான் நீங்கள், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான லெசன்ஸ் தான். சரி, ஃபஸ்ட்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 7th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து 8th கொஷின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் இதில் கொஷின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கீழே கொண்டு வரேன். 10th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நீங்கள் வந்து மற்றபடி எந்த இதுவும் பார்க்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவில் உள்ளது வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா 6th லெசன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். 1-2 கொஷின் தான் கேட்குற மாதிரி இருக்கும். மிச்சம்லாம் ஈஸி தான். நீங்கள் வந்து கீழே வந்து நான் ஒன்றும் இல்லை, 16th 19th 20th 3 கொஷின்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்லாம் கிடையாது. ஆனால் இம்பார்ட்டன்ட் மிட்டமில் கேட்டுருக்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் 22 கொஷின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது மாதிரி 25 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 28 வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து மிட்டம்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏன் வந்து ஸ்டார் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ஸ்டார் ட்விங்க்லிங் ஆகுது, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, அந்த க்ளவுட்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, அது மாதிரி ஒரு கொஷின் வந்து ரீசனபிள் கொஷினை கேட்பாங்க. நீங்கள் அதை வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அது நீங்களே எழுதினாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. லாங் ஆன்சரில் வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். தேர்டு கொஷின் வந்து நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப சொல்ல முடியாது எது இம்பார்ட்டன்ட் எது வரும் வராதுன்னு. ஏன்னா இது வந்து அப்படியேப்பட்ட லெசன்ஸ் தான் 6th லெசன். இருந்தாலும் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். 7th லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா முக்கியமாக படித்தே ஆகணும். 7th லெசனில் உள்ள லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து ரிப்பீட்டட் கொஷின். நீங்கள் பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். 8th கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 10th கொஷின் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா 10th கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நீங்கள் பேஜ் திருப்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 10th கொஷின் வந்து மேலே இருக்குங்க. 10th கொஷின் படிச்சுக்கோங்க. எனக்கு கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து என்னால் கரெக்டாக வாய்ஸ் வந்து நான் தனியாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தப்பாக நினச்சிக்காதீங்க. கேமரா நான் தனியாக எடுத்துகிட்டு வாய்ஸ் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது நான் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து குறிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் நம்ம இன்டெக்ஸ் பேஜில் எப்பொழுதும் குறிப்போம். ஃபஸ்ட் வால்யூம் பண்ண மாதிரி இந்த வால்யூமில் நம்ம இன்டெக்ஸ் குறிச்சிக்கிறோம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து